அடிக்கடி இந்த வாசம் வீசக்கூடிய வீட்டில் தெய்வ சக்தி நடமாடவில்லை என்றுதான் அர்த்தம். இப்படிப்பட்ட வீட்டில் தெய்வ சக்தியை வர வைக்க என்ன செய்வது, என்ன செய்யக்கூடாது என்பதை தான் இன்று நம்ம பார்க்க போகிறோம். சில வீடுகளில் தெய்வ சக்தி என்பதே இருக்காது. எவ்வளவுதான் விளக்கு எரிந்தாலும் அந்த வீட்டில் இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கும். வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்தடுத்து வீட்டில் ஏதோ ஒன்று பிடிச்சு ஆட்டுறது மாதிரியே இருக்கும். இப்படி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி நாம் இருக்கவங்களுக்கு ஒரு நல்லதொரு சொல்யூஷனை கொடுக்கலாம். நம்மையே அறியாமல் சில உணர்வுகள் இந்த கஷ்டத்தை நமக்கு காட்டி கொடுத்துரும். உதாரணத்துக்கு வீட்டில் அடிக்கடி எப்படின்னா ஒரு கருகிய வாடை வரும். அப்புறம் தீஞ்சு போன வாடைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரும். பிளாஸ்டிக் எரிகிறது மாதிரி. இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த கெட்ட சக்தி, அந்த தீய சக்தி, அந்த கெட்ட ஆத்மாக்கள், ஜந்துக்கள் இது நம்ம வீட்டை வசப்படுத்தி வச்சுருக்கோம். நம்ம வீட்டுக்குள்ளே அணுகுமுறையை அந்த வீட்டுக்குள்ளே வாசம் செஞ்சிடும். நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும்னு வச்சுக்கோங்க. தெய்வ நடமாட்டம் இல்லைன்றப்போ அப்போ அந்த மாதிரி தீய சக்திகள் வரதான் செய்யும். அப்போ அந்த மாதிரி என்னடா அது, நம்ம என்ன பண்ணாலும் சரி வீட்டில் இந்த மாதிரி கெட்ட வாடை அடிச்சிட்டே இருக்கே அப்படின்னு யோசிப்போம். அது எல்லாமே அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் தெய்வ சக்தின்றது அதை நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் அது. அதே போல் எந்த ஒரு வீட்டில் இருப்பவர்களும் அடிக்கடி இந்த கெட்ட வார்த்தை பேசிக்கொண்டே அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த வீட்டில் தெய்வ நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா தினமும் விளக்கேற்றி விட்டால் மட்டும் அது சரியாயிடாது. வீட்டில் தெய்வ சக்தி இருக்குதா இல்லையா என்பதை ரொம்ப கவனித்து பார்க்கணும். பார்த்தா தான் அதோட உள்நோக்கம் என்னன்னு தெரியும். அதை வச்சு நீங்கள் இது பண்ணணும். நம்ம என்னடா எப்பயும் போல் இருக்கோம், சம்பாதிக்கிறோம், இல்லாதான் பண்ணுறோம், நம்மக்கிட்ட எதுவும் மிச்சமாகலை அப்படி இப்படின்னு பண்ணால் நீங்கள் என்ன தான் 1008 சம்பாதிச்சாலும் இது பண்ணாலும் உங்களுக்கு மேலே ஆண்டவன் ஒரு தெரியும். அந்த ஆண்டவனை நினச்சி நீங்கள் இது பண்ணணும். முறையான ஏதாவது கடைபிடிச்சிங்கன்னா, சில வழிமுறைகளை பின்பற்றிங்கன்னா கண்டிப்பாக இது நடக்கும். இது நடக்கும், நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதை நீங்கள் பின்பற்றணும். வீட்டை விட்டு துர்சக்தி அகல வீட்டில் தெய்வ நடமாட்டத்தை கொண்டு வர என்ன செய்ய வேண்டும்னா, உங்களுடைய வீட்டில் ஒட்டடை அடிக்கடி அடிச்சுக்கிறணும். முழுமையாக சுத்தம் செய்யணும். வீட்டு பூஜை அறையில் முழுமையாக சுத்தம் செஞ்சுக்கணும். வீட்டில் கல் உப்பு கடல் மகாலட்சுமிக்கு உணர்ந்தது. அப்போ கல் உப்பு இருக்கப்போ நீங்கள் வீடு கழுவும் போது பார்த்தீங்கன்னா அந்த கல் உப்பு போட்டு நீங்கள் வீட்டை கழுவி விடணும். வீட்டுனா ஃபுல்லாக நீங்கள் போட தேவையில்லை. நீங்கள் வீட்டை தண்ணியில் வச்சு கழுவுறீங்கன்னா அந்த தண்ணியில் லைட்டாக கல்லுப்பு போட்டு கரைச்சிட்டு நீங்கள் வீடு ஃபுல்லாக நீங்கள் அப்படியே மொத்தம் அந்த தண்ணியில் நீங்கள் கரைச்சா போதும். அதையும் போட்டு வீட்டை நீங்கள் சுத்தம் செஞ்சு தரணும். ஒரு சுத்தமான பாத்திரத்தில் அதில் கல்லுப்பு, கருப்பு உப்பு, இந்த 3 உப்புகளையும் போட்டு கரைச்சி அதை தண்ணீரை விட்டு நல்லா இது பண்ணிடணும். பிறகு இந்த முக்கியமானது என்னென்னா, நம்ம போன வீடியோவிலே போட்டிருக்கோம் நம்ம கோமாதா பற்றி. அதில் முக்கியமான கோமியம். அந்த கோமியத்தையும் வாங்கி நல்லா வீடு ஃபுல்லாக தெளித்து விடணும். அது ஒரு அருமையானது. பிறகு மணக்க உங்களுடைய வீட்டில் தசாங்கம் ஏற்பட வேண்டும். அப்போ அந்த தசாங்கம் இந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நம்ம எதிர்மறை சக்தியை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வீட்டிலேருந்து நம்ம இது பண்ணுறோமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இதை சில சித்தர்கள் எல்லாம் பல்வேறு முறையில் அந்த காலத்தில் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ அடுத்தடுத்து இருக்கவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த தலைமுறைக்கு இதை தான் பின்பற்றிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி எதிர்மறை ஆற்றலை நீங்கள் பின்பற்றி வரப்போ உங்களுக்கு நல்லதே நடக்கும். இதை உங்களுக்கு இதாகும். எனக்கு அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ நீங்கள் நினைக்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். ஆஹா, நான் நினச்சது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா. அப்போது உங்கள் பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு ஒரு 27 முறை குலதெய்வமோ ஏதோ குலதெய்வ காயத்ரி மந்திரமோ ஏதோ ஒரு 27 முறை நீங்கள் ஒரு முக்கியமான நாட்களில் சொல்லிவிட்டு இந்த மாதிரி இது சுத்தம் பண்ணிட்டு இது பண்ணிடணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெய்வ சக்திகளும் நல்ல ஆற்றல்களுமே நீங்கள் உட்கொண்டு வரணும். இதுதான் உங்களுக்கு வீட்டில் மிக மகிழ்ச்சியாகவும் இருக்கும், நல்ல சந்தோஷமாகவும் இருக்கும். எல்லாமே இதுக்கு பண்ணும். அப்போ நீங்கள் நினைக்கிறதெல்லாம் முறையாக நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் வீட்டில் ஒரு தடைப்பட்ட செயலாகவே தான் இது நடக்கும்.
அதனால் வந்துட்டு முறையாக என்ன பண்ணணுமோ அதை வந்து தெய்வ வழிபாட்டும் சரி, வீட்டில் என்னென்ன சுத்தம் பண்ணி இது பண்ணணும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் முறையாக பண்ணுறப்ப அது முறையாக நடக்கும். எனவே தெய்வ வழிபாட்டுக்குன்ற ஒரு சரியான முறையையும், நீங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணணுன்றது அது முறையான இதுவும், உங்களோட இது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றதுல தான் உங்களோட வீட்டில் செல்வ வளம் அனைத்தும் நல்லது நடக்கிறது எல்லாமே இருக்குது. எல்லாமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இதை ஈர்த்து கொண்டு வர்றது உங்களுக்கு தான். இந்த எல்லா ஆற்றலுமே உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்கள் வேறு எங்கேயுமே இருந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு ஒரு தனி வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து இது பண்ணுறோம். பிரபஞ்ச சக்தி, புவியீர்ப்பு விசை அப்படின்ற இது. இந்த பிரபஞ்சம்னா என்ன, அந்த பிரபஞ்சம்னா என்ன, இது இந்த ஆற்றல் சக்தி என்ன அப்படின்றது எல்லா இதுவுமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதை எப்படி வெளிக்கொண்டு வர்றதுன்ற ஒரு வீடியோ வந்து நம்ம அடுத்த இதில் போடுறோம். அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக நடந்துக்குங்க. எப்பயுமே உங்களுக்கு இந்த எங்களோட சேனலை பார்க்குறவங்க அனைவருக்கும் சிவன் துணை இருப்பார். உங்களோட வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் பெற்று வாழ ஓம் ஸ்ரீ சிவ அவர சடையாண்டி சித்தன் சார்பாகவும், நம் குலத்தை காக்கும் குலதெய்வம் சார்பாகவும், ஓம் சர்பேஸ்வரன் சர்பேஸ்வரியின் கருப்பன் வம்சாவளியும் உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். இப்படிக்கு உங்கள் அன்பு சிவமுருகன். இப்போ நம்ம வீடியோ எந்த வீடியோ போட்டாலும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து அதோட இது என்னன்னு தெரியும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவே எங்களுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நாங்கள் போடுவோம். ஓம் நம சிவாய. ஓம்